ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ, அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சேம் இதே கொஸ்டின்ஸே உங்களுக்கு ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200% வந்து சான்சஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லயுமே கேட்கலாம். ஸோ, நீங்க இந்த வீடியோவ பார்க்காம இந்த கொஸ்டின்ஸ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ படிக்காம போனீங்கன்னா, நீங்க தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. அதனால மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா கொஸ்டினுக்கான இதுவுமே இதில இருக்கு. எல்லாமே மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நீங்க இப்ப தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய அந்த ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரும். மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் வந்துரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ, இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்லயே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சப்ளிமெண்டரி ரீடிங் வச்சு, கிராமர் வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 14 1 மார்க் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சினானிம்ஸ் 3, ஆண்டனிம்ஸ் 3 வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஒவ்வொரு சினானிம்ஸும், ஒவ்வொரு ஆண்டனிம்ஸும் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க இதுவரைக்கும் எந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸும் படிக்கல அப்படின்னாலும் இதையாவது படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பேக்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸும் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா சிங்குலர், ப்ளூரல் அத வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா எப்படி ப்ளூரல்ல வரும்னா, ஃபார்முலே அப்படின்னு வரும். ஸோ, அது மாரி நீங்க எழுதிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அர்பன் அப்படின்ற வார்த்தைக்கான ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் வந்து ரைட்டான ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன். ரேம் அப்படின்னா என்னது? ரேண்டம் அக்சஸ் மெமரியா? இல்ல என்ன உங்களுக்கு வரும்? ரோம்னா என்ன? ரேம்னா என்ன? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்சு வச்சிருக்கணும். அதேபோல உங்களுக்கு கரெக்ட்டா நான் சொல்றது வந்து கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து அது கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரேசல் வெர்ப் கேட்கறது, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டு கேட்கறது, அதுக்கப்புறம் ப்ரொபோஷனல் பேர்ஸ் ப்ரொபோஷனல் வந்து அப்ராப்ரியேட்டோட பிரேஸ் கேட்கறது, பிரேஸ் வேர்டு கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஸ் ஃபார்ம் என்னன்னு கேட்கறது, ஆல்டர்னேட்டிவ்ஸா உங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட் லிங்கர் கேட்கறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 மார்க்ல இருக்கும். ஸோ, 1 மார்க் பொறுத்தவரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய அந்த கிராமர்லேருந்தே உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. தென் பார்ட் 2 போனீங்கன்னா 2 மார்க் எழுதணும். அதில எதனா நீங்க சாய்ஸ் விட்டு எழுதலாம். இப்போ இதில படிக்கும்போது 4 கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாம படிச்சுக்கோங்க. அப்பதான் அங்க வந்து சாய்ஸ் விட்டு படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதில இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். தென் செக்ஷன் 2 போனீங்கன்னா பொயட்ரி 2 மார்க் எழுதணும். அதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பொயட்ரி லைன்ஸ் குடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்கறது, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் புக் பேக்ல இருக்கக்கூடிய பொயட்ரி லைன்ஸ் அதுக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா அத வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதில மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா, இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் அவுட் சோர்ஸ் அப்படிலாம் போக மாட்டாங்க. கிராமர் என்ன இருக்கோ அது மட்டும் தான் கேட்பாங்க. செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மார்க் வந்து எழுதணும். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அதெல்லாம் இருக்கும். அத வந்து பேசிவ் வாய்ஸ்ல எழுதணும். அப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ, அத வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும். நீங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதணும். தென் வந்து பங்க்சுவேஷன் இதெல்லாமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த கிராமர் பார்ட் எல்லாமே. பங்க்சுவேஷன் வந்து எங்க கமா வைக்கணும், எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்க சிங்கிள் கொட்டேஷன், எங்க டபுள் கொட்டேஷன், எங்க எக்ஸ்க்ளமேட்டரி, எங்க வந்து கேள்விக்குறி வைக்கணும். இது எல்லாமே நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். அந்த ரூல்ஸ் படிச்சுக்கணும். பிராக்டிஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டா இந்த சென்டென்ஸை மாற்றணும். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அந்த மீனிங்ஃபுல்லா இந்த சென்டென்ஸை இதெல்லாமே ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். தென் செக்ஷன் 4 போனீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க்கு ரோட் மேப் இருக்கும். கரெக்ட்டா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து கைட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அதை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. அந்த கிராமரை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் வந்துரும். தென் பார்ட் 3 போனீங்கன்னா 5 மார்க் எழுதணும். அதில உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் இருக்கா 4மே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. இதில சாய்ஸ் விடாம படிச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க போயிட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ, அந்த கொஸ்டின நீங்க வந்து நல்லா தெரியிற கொஸ்டின சாய்ஸ் விட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். தென் செக்ஷன் 2 வந்தீங்க அப்படின்னா, ஒரு பொயட்டிக் வந்து எழுதுற மாரி இருக்கும். 5 மார்க் இருக்கும். அந்த இதில மாரி எழுதிக்கோங்க. பேராகிராஃப் குடுத்து, அந்த பேராகிராஃப்ல வந்து கேள்வி கேட்கறது இது எல்லாமே அதில வந்து இருக்கும். ப்ரிப்பேரர்ஸ் குடுத்து, அந்த ப்ரிப்பேரர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டான்ஸா குடுத்து அதிலேருந்து கேள்வி கேட்கறது, பாணயம் பாராட்டல் மாரி தமிழ்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாரி வந்து எழுதுற மாரி கேட்பாங்க. தென் 5 மார்க் வந்து செக்ஷன் 3ல வந்து நீங்க எழுதணும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலோயிங் சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இல்லைனா கேள்வி குடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேராகிராஃப் குடுத்துருப்பாங்க. பேராகிராஃப்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் செக்ஷன் 5 வந்தீங்கன்னா 5 மார்க் எழுதணும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கரெக்ட்டா அந்த எஸ்ஸே எழுதுற மாரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அத வந்து விவரித்து எழுதுற மாரி இருக்கும். இல்லைனா பிக்சர் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பிக்சர வச்சு நீங்க ஒரு சில சென்டென்ஸ் வந்து பேராகிராஃப் பண்ற மாரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ், ரைட் சம்மரி, ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி எழுதுறது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான். இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டின வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தெம். அதாவது ஸ்பாட் த எரர்ஸ் சொல்லுவோம். பிழையாகக்கூடியதும் திருத்தம் பண்ணணும்.
ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் மெமரி போயம் எ வுமன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மெமரி போயம் அதில் ஆரம்பித்து சி இன் ஸ்ப்ரிங் அது வரைக்கும் எழுதணும் 5 மார்க்கு. தென் பார்ட் 5 போனீங்கன்னா பேராகிராஃப் எழுதணும் 8 மார்க்கு. 8 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 150 வேர்ட்ஸில் அந்த பேராகிராஃப் எழுதணும். எய்தர் ஆர் சாய்ஸ்னால் அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 2 கொஷினுமே 4 கொஷின் எத்தனை கொஷின் இருந்தாலும் அதை வந்து படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே எந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ அதை எழுத முடியும். தென் அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்ல வந்து கேள்வி கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்ததில் கேள்வி கேட்குறது, இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸோ இங்கிலீஷில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகிடாதீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.